நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையல் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ஜவ்வரிசி மிக்சர். இது மெயின் ஐட்டம் வந்து ஜவ்வரிசி. அது இல்லாமல் மிக்சருக்கு போடுற எல்லா ஐட்டமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் மிக்சர் பண்ணுறதுக்காக நான் வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அரை கப்பு ஜவ்வரிசி, அதே அளவுக்கு வந்து அவல். இது வந்து தட்டவல், திக்கவல் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை, ஒரு சின்ன கப்பில் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை. இவ்வளோ தான் முதல் பொரிச்சுக்கிற வேண்டிய ஐட்டம்ஸ். இப்போது எண்ணெய் கொஞ்சம் ஸ்டவ் பெருசு பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு இது மாதிரி வானொலி வச்சுட்டு இது மாதிரி ஒரு வடிகட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இதில் தான் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு வந்து இதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதிலேயே போட்டு தான் நம்ம பொரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நான் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். எல்லாம் பொரிஞ்சு மேலே வரும், தானாகவே மேலே வந்துடும். நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விடலாம். எல்லாம் பொரிஞ்செடுத்து நல்லா எண்ணெயை வடிகட்டிடணும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். எல்லாம் பொரிஞ்சிடுது. ஒன்று ரெண்டு வெடிக்கிறது கொஞ்சம் தூரமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தேன். நல்லா அந்த ஜவ்வரிசி வந்து அந்த ஷேப்பை விட்டு ஒரு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரியணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் அது வந்து வெந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஜவ்வரிசி பொரிச்சாச்சு. இந்த மேலெல்லாம் தெரிக்கிறத ஒரு மூடி எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. நான் வந்து எடுத்துக்கல, அதனால வெளியெல்லாம் வந்திருக்கு. இப்போ அடுத்து அவல் பொரிக்கலாம். இது தட்டவல் உடனே பொரிஞ்சிடுது. கடைசி இடு அவலை வந்து நம்ம நல்ல ஒரு பெரிய கண் இருக்கிற சலடையில் போட்டு சலிச்சுக்கணும். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் நல்லா போகணும், அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இல்லாட்டி அதில் மண் இருக்கும், நம்ம வாய்க்கு கிடைக்கும். ஸோ வந்து அவலை கூட இதே மாதிரி பொரிச்சாச்சு. அடுத்து நான் முந்திரி பருப்பு போடுறேன். ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக தீஞ்சிடும். இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆனால் ஒன்று எடுத்துடலாம். அடுத்து வேர்க்கடலை நான் 2 தடவையாக போடுறேன், நிறைய இருக்குது. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து போட்டுடலாம். அடுத்து இந்த சூடுலேயே நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன்
எண்ணெய் எடுத்து இங்கே போடுறேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி போட்டால் மிக்சர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த சூடான எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை அலம்பி நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி வச்சேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு காரம் சேர்க்கலாம். நான் வந்து மிளகாப்பொடி இது வீட்டில் பண்ணது. இது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வறுத்து அரைச்ச சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் உப்பு, இதுக்கு தேவையான அளவு. இதை முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம இதை முதல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா உங்களுக்கு கேட்கும், கிறிஸ்பியாக இருக்குது, சத்தம் கூட வருது. இப்போ ஓரளவுக்கு கலந்துட்டோம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் கலந்து விட்டுடலாம். நான் இப்போ பாதி போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதையும் ஒரு தடவை கலந்து இப்போ கலந்து விடலாம். நல்லா இப்போ நல்லா இன்னும் சூடாக தான் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது வெள்ளையாக இல்லாமல் லைட்டாக மஞ்சள் கலரோடு இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக வெள்ளையாக கொஞ்சம் பச்சையாக மஞ்சளாக வேர்க்கடலை முந்திரி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கூட ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது தீபாவளி அது மாதிரி சமயத்தில் கூட நம்மளுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இதை மாதிரி ஒரு மிக்சரை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதை டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இதை வந்து உப்பு காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து இதை டிஸ்பிளே பண்ணிடலாம். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியாக பண்ண ஜவ்வரிசி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா நம்ம மினிமம் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா கரகரன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற ஜவ்வரிசி மிக்சர் வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வேணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட வறுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி பூண்டு பிடிச்சவங்க அந்த மிக்ஸ் பண்ணும்போது பூண்டையும் சேர்த்து நல்லா நசுக்கிட்டு அதையும் வேணால் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து கூட போடலாம். அது உங்களோட விருப்பம். நான் வந்து பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்கல. சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஜவ்வரிசி மிக்சர் வந்து பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எல்லாமே மைல்டாக இருக்குது. இதை வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சா கட்டாயமாக 2 வாரம் வரைக்கும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.